guys, welcome to Madan Kumar Sanjeev Vlogs. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கோம் சென்னையிலேருந்து. அதை வந்து நம்ம கன்வர்ட்டிங் பண்ணி இந்த பாண்டில் விட போகிறோம். நம்ம வந்து இப்போ மறக்காமல் நம்ம மதன் குமார் சஞ்சீவ் Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் போட்டுருங்க. யார் யாருக்கு அந்த மீன் நான் காமிக்கிற மீன் பிடிக்குமோ அந்த மீனோட இது அமைச்சிடுது. இல்லைன்னா ரெட் கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க கமான் லாங் மீனை காமிக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் எப்போதையும் இந்த பாக்ஸில் தான் நமக்கு நம்ம வாங்கின மீன் இருக்குது. மேலே இந்த எடுத்து கவர்லாம் நம்ம பிரதர்ஸ் பிடிச்சிட்டாங்க. வாங்க நம்ம இது இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம். வாங்க கமான் உட்காந்துருக்கலாம். ஆனால் வந்து உள்ளுக்குள்ள வந்து நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க போல். வாங்க நம்ம பார்ப்போம். சேஃபாக பேக் பண்ணி மீனை காணும். அப்பா கைஸ் பேப்பர் ஜாஸ்தியாக போட்டாங்க. அதனால் நம்ம மீன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. பொட்டிக்குள்ளே காமிக்கிற மாதிரிங்க கைஸ். இந்த 2 மீன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து மீன் வந்து நான் இப்போ காமிக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் நான் ஒரு மீன் வாங்கியிருக்கிறது 2 மீனுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மீன் தான் நினைக்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க. தெரிஞ்சவங்க ரெட் கலர் ஹார்ட்டு. ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு பேர் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். கப்பீஸு அப்புறம் கொஞ்சம் மாலிஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஓகே, இந்த பாக்ஸ் வச்சாச்சு. நம்ம ஃபிஷ்ஷு வந்து இதுதான் பாருங்கள். கேட் ஃபிஷ்ஷு மாலி ஏற்கனவே இருக்குது. இது வந்து ட்ராகன் மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதனால இது ஆர்டர் பண்ணிவிட்டேன். பிளாக் அண்ட் கோல்டு 2மே ஒயிட்டு. இது இந்த கேட் ஃபிஷ் கைஸ், அது பேர் வெனிலா கேட் ஃபிஷ் கைஸ். இது நம்ம இப்போ வந்து இந்த பாண்டில் தான் நம்ம விட போகிறோம். இது நம்ம வந்து செஞ்சோம். நம்ம வந்து இப்போ டெம்பரேச்சர் செட் ஆகுன்னு போட்டுருந்தாங்க. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே மீன்களாம் இருக்குது. டெம்பரேச்சர் செட் ஆக விட்டுருக்கலாம். கைஸ் மீன்களாம் தெரியும் பாருங்கள் கைஸ். எல்லாம் கார்னருக்கு போயிடுச்சு. இது அங்கே இருக்குது, அங்கே ஒரு பேர் இருக்குது கைஸ். கைஸ் கேஷ் கைஸ் ஃபாஸ்ட்டாக காணும். என்னடா அது கைஸ். நம்ம மீனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கைஸ் நம்ம வந்து டெம்பரேச்சர் மீன் செட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அது கைஸ். இந்த டேப் வந்து சைடில் வந்து மீன் உள்ளே போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு ஒட்டுவாங்க. பெரிய பெரிய மீன் கொட்ட மாட்டாங்க, சுமாராக சின்ன மீன் கொட்டுவாங்க. ஆனால் நமக்கு வந்து 2 மீனுமே நல்லா சேஃபாக ஒட்டி தான் வந்திருக்கு. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒட்டி வாங்க ரிலீஸ் பண்ணுவோம். கடைசியாக சொல்கிறேன் நான் மீன் எங்கே வாங்கினேன்னு. கைஸ் பாருங்கள் ரிலீஸ். ரப்பர் பேண்ட் ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க. நிறையா 7-8 சுற்றிருக்காங்க போல். கைஸ் நம்ம அப்படியே இதை வந்து மீன் எங்கே வாங்கணும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம சென்னையில் மெரினா பீச்சிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு பெட் ஷாப் இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து வாங்கணும். இது பெட் ஷாப் பேர் எனக்கு சரியாக தெரில. நான் வாயிலே வராது எனக்கு அது பெட் ஷாப் பேர். கைஸ் ரெட் கப்பி பெட் ஷாப் கைஸ். போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். யூடியூப்பில் வந்து அநேகமாக சில பேர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. கைஸ் இதை பிடிக்க பார்க்குறோம், பிடிக்கவே முடியல. கைஸ் மீன் வந்து எப்படியா கஷ்டப்பட்டு பிரித்தாச்சு. நம்ம மச்சான் தான் பிரித்து கொடுத்தாரு. நம்ம வந்து அப்படியே ரிலீஸ் பண்ண போகக்கூடாது. எப்போவுமே அதே தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே ஆட் பண்ணக்கூடாது. இருக்கிற தண்ணியை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம கொஞ்சம் மீனுக்கு வந்து டிசீஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இவ்வளோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ மீனை பிடிக்கலாம். மீனை நான் பிடிக்கிறேன் பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு கோல்டன் ஃபிஷ் தான் கைஸ். ஃபஸ்ட்டு கோல்டன் கைஸ். குதித்தான் தலைவன் ஓடிட்டோம்ல. அடுத்து பிளாக் எடுக்கலாம் வாங்க கைஸ். இவன் தான் பிளாக்கி. கைஸ் இவனும் ஜம்ப் அடிச்சிட்டான். தெய்வாலைக்கு ஜம்ப்புன்னு. ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து எங்கே ஊற்ற போகிறோம்னா நம்ம இங்கே தான் ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க.
கீழே ஊற்றிட்டு மீன் கவர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதனால் நம்ம வச்சுக்கலாம். கைஸ் அடுத்த தலைவன் கேட்ஃபிஷ் தான் அங்கே போயிட்டான். அப்புறம் நம்ம தண்ணி இப்படின்னு பண்ணோம் வரான். கைஸ் கைஸ் கேட்ஃபிஷ் பேட்ஸ் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக கழட்டிடலாமான்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் இது விட்டோன்னே ஏதோ மாதிரி போச்சு. கைஸ் நாம தான் சுற்றணும். கைஸ் எதுவும் அதே சூழ்நிலை தான் நமக்கு. கைஸ் மீன் இதையும் அப்படியே ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல் கவர் மடிச்சிடலாம். அடுத்து இதை முடிச்சுட்டு நான் வந்து இன்னொரு பக்கம் போகணும். கைஸ் கைஸ் தண்ணி அப்படியே கொட்டிடுச்சு நம்ம மேலே. எப்படியும் மீன்களுக்கு இதாகலை, அமுக்கி விட்டுட்டேன். கைஸ் போய்ட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். கைஸ் அதில் கேட்ஃபிஷ் தண்ணி வந்து கொஞ்சம் அறளவு ஊற்றிக்குவோம் நம்ம. கைஸ் மீனுக்கு பார்த்தா நான் பிடிச்சிட்டேன். கைஸ் இது 2 அடி 3 அடி வளரும், அந்த சைஸ் மீன். கைஸ் வாங்க இப்போ நம்ம மீன் இதை பிடிக்கலாம். கேட்ஃபிஷ் கைஸ் கேட்ஃபிஷ் கடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைஸ் சாக்கடிக்குது. கைஸ் ரொம்ப துள்றாயிடுங்க பயிர். அப்புறம் ஏன் ப்ரோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்க. கைஸ் நம்ம வந்து அப்படியே ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து நான் இதை ஜூம் பண்ணி காமிக்க முடியாது, இதுங்க நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்றி தண்ணியை கூட குறைக்கிறேன். கைஸ் மீன் தண்ணி குறைச்சாச்சு. அடுத்து மீன் மட்டும்தான் இருக்குது, தண்ணி கூட இல்லை. கைஸ் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு கேட்ஃபிஷ் பிடிச்சோம். ஓடுது பாருங்கள், போகுது பாருங்கள், தலைவன் போகிறான். கைஸ் அதே மாதிரி தான் இதையும் விட்டுடலாம் நம்ம. கைஸ் இங்கே ஒருத்தர் இருக்கான். கைஸ் அங்கே ஒருத்தன் மூந்துட்டான், இந்த சைடு ஒருத்தன் மூந்துட்டான். இந்த சைடுலேருந்து தலைவன் எங்கே இருக்கானா? ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். கைஸ் தான் அங்கே இருக்காருங்க 2 பேருமே கேட்ஃபிஷ் எப்பவுமே வந்து செலுத்திட்டு தான் போய் இருக்கும். நம்ம வந்து அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அதுங்க பாட்டை வளர்ந்துக்கும். நம்ம இதுங்களுக்கு சிக்கன் நாட் மட்டும் போடுற மாதிரி ஆகும்.